ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக புஸ் புஸ்ன்னு ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு 3 பொருள் மட்டும் போதுங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாத்தையுமே சம அளவில் தாங்க எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து பணியாரம் வந்து நமக்கு நல்லா கரெக்டாக அந்த பக்குவத்தில் கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு 3ஐயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ பாருங்கள், இப்போ சர்க்கரையை சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு குழிக்கரண்டி வச்சு நான் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோங்க. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து சேர்க்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்து நம்ம வந்து இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க. நான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த டெக்ஸ்டர் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு. அந்த டெக்ஸ்டர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பணியாரம் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரியான டெக்ஸ்சரில் வந்து நமக்கு வந்து கிடைக்கணுங்க. இப்போ இதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்க போகிறோங்க. அப்போ தான் ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து அப்படியே வந்து தனியாக வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரவை வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்து ஈர்த்துருக்கும் ரவையில். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வரணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிரும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து டெக்ஸ்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மாவு ஊற்றி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ அப்படி கொஞ்சமாக மாவு ஊற்றி வரும்போது நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், நல்லா வந்து புஷ்ஷுன்னு எலும்பி வந்துருக்குது நம்ம குட்டியாக போட்ட மாவு. ஸோ அடுத்ததாக ஒரு கரண்டியில் வந்து மாவு எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி பணியாரம் ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வந்து 2 பக்கமே வரணும். ஏன்னா உள்ளே இருக்க மாவு ஃபுல்லாக வேகணும் இல்லையா, அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடுமே. ஸோ கண்டிப்பாக இந்த ருசியான ரவை பணியாரத்தை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.